நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க, விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமாக புத்திசாலியா நல்ல திறமையான குணம் விருச்சக ராசி நிறைய இருக்குங்க. எல்லாத்தையும் பயங்கரமா சிந்திப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும். நீங்க பழகி மட்டும் பாருங்க, ஒரு அன்பான குணம், தன்மையான குணம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ராசியில பிறந்துட்டா வெளிநாடு, வெளியூர், ரொம்ப இந்த ஹார்ட் ஒர்க் போறக்கூடிய எல்லா நபரும் பாருங்க விருச்சக ராசிக்காரர் தான். ஆனா முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க எல்லா விஷயத்திலையும். சரி, குறுக்கு வழியில போய் ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு இந்த விருச்சக ராசியில பிறந்துட்டாவே. அப்படின்னு ஒருத்தர் பிடிக்கலாம் அப்படி நச்சு கொத்திக்கிட்டே இருப்பாங்க. சொல்லல, பாக்குறதுக்கு பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும். நீங்க பழகினாதான் உங்களுடைய கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்க முடியும், யாராலையும் புரிஞ்சுக்க முடியும். இது எப்போதுமே விருச்சகத்துடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம ஏன் இந்த சுக்கிர பயிற்சி கொடுக்கணும்னா, சுயசாரம் வாங்கினால சுக்கிர பகவான் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. 15 நாட்குள்ள அந்த யோகத்தை வரப்போகுது. அதனாலதான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்காரு மட்டும் பாத்துங்க. ஏன்னா சுக்கிர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை, பணம், பொன், பொருள், நகை எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஆடம்பர சொகுசு மாலா ஒரு மனிதன் திடீர்னு ஜாதகத்துல யோகம் வரதான் எல்லாரும் பாருங்க, சுகரதசை சுகரபதி வந்தா கண்டிப்பா பாருங்க, எல்லாரும் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா இங்க யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. ஆனா இருக்கிறதுல சுபகரம் ஒரு திடீர் யோகம்னா சுக்கிர பகவான் தாங்க, அசுரகுருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பேச்சினால்தான் உங்களுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரம் பலன் இருக்கு. கிரகம் எப்ப பாருங்க, உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனை வீடு, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி வர்றாரு. எப்படி 7ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? நண்பர்கள், மனைவி, கணவன், கூட்டாளி, பொதுமக்கள், அரசியல் எல்லாமே 7ஆம் இடம் தான். நீங்க எப்படி படிப்பீங்க, எது மாதிரி போவீங்க, என்ன விஷயம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம் முக்கியமான பாவகம். அடுத்து 12 தூக்கம் வருமா வராதா? எப்படி தூக்கம் வருமா வராதா? வெளிநாடு பணம் வருமா வராதா? வெளியூர் போவீங்களா போக மாட்டீங்களா? எப்படி வெளியூர் போவீங்களா போவீங்களா? பயணம் மூலமாக சம்பாதிப்பீங்களா? உங்களுக்கு செலவு இருக்குமா இருக்காதா? நிறைய செலவு. இது எவ்வளவு இருக்கும்? கொஞ்சமா இருக்குமா நிறைய இருக்குமா? எப்படி செலவு கொஞ்சமா இருக்குமா நிறைய இருக்குமா? இதெல்லாம் காட்டுறது யாருன்னா சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு தெரியுமா? 10ஆம் இடத்துல. எப்படி 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல அந்த சுக்கிரனும் கேது இணைஞ்சிருக்கு பாருங்க. சுயசாரம் வாங்கி சூப்பரா உட்காந்துருக்காரு. நான் சொன்னல, உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. இப்பதான் நிம்மதியை நீங்க பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி நிம்மதியே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை அப்படியே குருபவன் சரி பண்ணிக்கிட்டே வராரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி தருணத்தை நீங்க பாத்துருவீங்க. கவலையே படாதீங்க. ஏன்னா வருமானமே இல்லை. ஒரு வருஷமா காசு, பணம், வருமானம், பொருளாதாரம் இல்லை. இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வில்லங்க பிரச்சனை, குழந்தைகள் செலவு கேட்டுக்குங்க. குழந்தைங்க, பூர்வீகம், நிறைய தடங்களை, நினைச்ச ஆசைப்பட்ட விஷயத்தை என்னால அடைய முடியல, நான் தடுமாற்றத்திலே இருக்கு. நீங்க எத்தனை பேர் மட்டும் கேட்டுப்பாரு. இதுல விருச்சக ராசி மறைக்கவே முடியாது. இப்ப ரீசெண்டா 45 நாள் முன்னாடி வேலை உத்தியோகத்துல பயங்கரமான பிரச்சனை வந்துருக்கும். வேலையை விட்டுருப்பாங்க, கடன் வந்திருக்கும், பகை வந்திருக்கும், எதிரி வந்திருக்கும், வம்பு வந்திருக்கும்,
வழக்கு வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு தடங்களை கந்திரிப்பு பார்த்துருப்பாங்க, திருமண தடை வந்திருக்கும். எப்படி ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம், நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா விருச்சிக ராசி. இது எழுதியே கொடுத்துடலாம். நம்ம அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க. நீங்க கேட்டுக்குங்க, இருந்துச்சா இல்லையா? படிப்புகளில் தடங்கள் இருந்துச்சா இல்லையா? தொழில் ரீதியாக ஒரு தடங்களை பார்த்தீங்களா பார்க்கலையா? லாபஸ்தானாதிபதி மறைஞ்சிருச்சு, புதன் வக்ரத்துல இருக்காரு, அங்க லாபம் முடங்கிருச்சு, டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு, ஒரு குழப்பம் வந்துச்சு, தடுமாற்றம் வந்துச்சு. இது எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருந்திருக்கும். இதை நம்ம ஏன் சொல்றோம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து விருச்சிக ராசி இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும். எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. முதல் நான் சொன்னல, நிறைய பேருக்கு பாருங்க, வேலை கிடைக்காத அனைவருக்கும் நல்ல வேலை, நல்ல வருமான பொருளாதாரம் வீட்டை தேடி வரும்னு சொல்லுங்க. சுக்கிர பகவான் மகாலட்சுமியா உங்களுக்கு பண வருமானம் சேமிப்ப இப்ப கொடுப்பார். இந்த சுக்கிர பயிற்சி உங்க தலையெழுத்த மாத்தம். கேந்திர யோகத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. இடம் வாங்காதவங்க இடம் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். பூமியில உள்ள பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். இது எழுதியே வச்சுக்கோங்க. எத்தனை பேர் தான் சரி, வீடு இடம் பூமி வாங்கணும் கட்டணும்னா கண்டிப்பா மனைவி பேர்லயோ கணவன் பேர்ல போட பாருங்க. அதுக்கான சான்ஸ் இப்ப கொடுத்துருவா அந்த சுக்கிர பகவான். பாத்துக்கோங்க, வேலை கிடைச்சிருச்சா? எத்தனை கம்பெனிக்கு ஃபார்ம் எழுதி கொடுத்துருக்கீங்க? எத்தனை கம்பெனிக்கு வேலை கொடுத்தாலும் இப்ப வீட்டை தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் சொல்லுங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். இது ஓப்பனா சொல்லிடுறேன். தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களால முடியுங்கிற தைரியம் மட்டும் இருந்தா மட்டும் போதும். விருச்சிக ராசி எல்லாமே தேடி வருது. இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இல்ல கிடைக்க போகுது. நான் சொன்னல, இந்த 15 நாளுக்குள்ள அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், ஒரு தலைமை பொறுப்புக்கூடிய அமைப்பு தேடி வரும். அது தனியார் சரி, கவர்மெண்ட் சரி, எல்லாத்துலயும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்புகளில் எந்த ஒரு தடங்களும் வராது. படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் தடைகளும் நீங்கி நல்ல அனுகூலமா அந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா அமைச்சு கொடுத்துரும். லாப வருமானம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார். கடன் பிரச்சனை, மெயினா உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த் நிறைய பேருக்கு இருந்துச்சு, நம்ம இருக்காது. ஒரு வெளிநாடு வெளியூர் மூலமாக, ஒரு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும். கொஞ்சம் பாத்துக்குங்க. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே யோகம் தேடி வரும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை. ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க, இப்ப எடுக்கிறதா இப்ப ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யோகம் வந்துடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. கணவன் பிள்ளை மனைவி பிள்ளை கண்டிப்பா ஜாதகம் தசாபதி மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் வருது. மெயினா மருத்துவத்துறை, எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல மருத்துவ படிப்பு படி வச்சாலும் சரி, மருத்துவ வேலை ஆல்ரெடி கிடைச்சிரும், இல்ல கிடைக்க போகும்னு சொல்லுங்க. அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு. எப்படி கெமிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். ஐடிஏ ஃபீல்டு, எப்படி ஐடிஏ அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு துறை, இது சம்பந்தமா படிக்கிறவங்க, இது சம்பந்தமா வேலை பார்க்கறவங்க, ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் சாதகமா இருக்குது. நீ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா சாதகமா இருக்கும். கெட்டதுன்னா விருச்சிக ராசிக்கு இப்ப சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல, எல்லாமே யோகமாக காட்டுது. திடீர் யோகம் வருது. எப்படி வெளிநாடு வெளியவங்க திடீர் யோகம் உண்டு, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இடமாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் தொழில் பண்ணக்கூடிய போல ஜாதக தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல, ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா விசாக நட்சத்திரம் தான். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் விசாகத்துல பிறந்துட்டாவே. கவலைப்படாம எல்லாமே துணிஞ்சு இறங்க, எல்லாமே வெற்றியா மாறும். எப்படி விசாகத்துல பிறந்த எதை எடுத்தாலும் சரி, இனிமே தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல, வெற்றிக்கான ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா 9ஆம் இடத்துல பாருங்க, நேர பாக்கியஸ்தானத்துல உங்க ராசியை பாக்குற, இனிமேதான் கொஞ்சம் நிம்மதியே வந்திருக்கு. இன்னும் நிம்மதி கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன்னா, பணம், வருமானம், வீடு, இடம், பூமி, ஒரு நல்ல சுபசெலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே விசாகம் சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி ஆகும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் குடும்பத்துல நல்ல இன்கம் இருக்கும். உங்க ஜாதக தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் வெற்றி. அடுத்து அனுச நட்சத்திரம், நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. கடுமையான உழைப்பாளிகள், திறமையான குணங்கள் எல்லாமே அனுசத்துல பிறந்தா சூப்பரா இருக்கும். கவலைப்படாம உங்க அனுசத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா மாறுது. இதுவே தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. பணம், வீடு, வண்டி, வாகனம், எப்படி தொழில், உத்தியோகம், நிறைய ஒரு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இன்கம் மாற்றம் சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில், ஒரு தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றியா வரும். ஏன்னா தோல்விக்கான ஆப்ஷன் என்னால சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல யோகம் உங்க பக்கம் தேடி வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, அனுசல் சரி, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிறைய ஒரு பதவி உயர்வு தேடி உண்டு. கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் சாதகமா இருக்கு. அடுத்து கேட்டேஜ் பண்ணவங்க, கோட்டை கட்டி வாழ போறீங்க. எப்படி கேட்டேஜ் பண்ணவங்க எல்லாமே சரி, பயங்கரமான ஒரு தைரியமான, எதுக்குமே இந்த கவலைப்படாதீங்க. புதன் பகவான் 23 வக்ர நிவர்த்தி ஆகிறார். வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், மெயின் ஐடிஐ லெவலாக இருக்கும், பேங்க் லெவலாக இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இதெல்லாம் பட்டை கிளப்பும், எந்த ஒரு தடங்களும் வராது. இனிமேதான் உங்களுக்கு நல்ல நேரமே பிறக்குது, பார்த்துக்கணும்.
யாரு கேட்டேன் பண்ண எல்லாத்துக்கும் சொல்றேன். படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம், ஜாக்பாட் யோகம் சூப்பரா வேலை செய்யும். இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமா உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துரும். பாத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.